Hello everyone, welcome to my channel. ஸோ இன்றைக்கி த கேனனைசேஷன் இந்த போமோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய எம்சிக்யூஸ் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு மெட்டஃபாரிக்கல் போம். ஸோ மேலோட்டமாக ஒரு மீனிங் இருந்தாலும் அண்டர்லைங்காக வந்து நிறைய மீனிங்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து லவ் கூட எப்படி கனெக்ட் பண்ணுறாரு அப்படின்றது வந்து அழகாக வந்து ஜான் டன் வந்து கொடுத்துருப்பாரு. ஜான் டன்னோட ஃபேமஸான போம்ஸில் வந்து இதுவும் ஒன்று ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான போம். அவரோட ஃபேமஸ் போம்ஸ்ன்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு வந்து த கேனனைசேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ கேனனைசேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தவங்களை வந்து புனிதமாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து கேனனைசேஷன். கேனனைஸ் அப்படின்றது வந்து ஒருத்தவங்களை வந்து புனிதமாயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. பட் இங்கே வந்து லவ்வர்ஸை வந்து புனிதமாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபைனலி வந்து கொடுத்துருந்துருப்பாரு. ஸோ என்னென்ன மாதிரிலாம் சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதனுடைய ஓவர்வியூ. ஸோ இது வந்து நான் எந்த இயர் எழுதினாருன்றது தெரில பர்டிகுலராக. ஸோ 1595லேருந்து 1600 எழுதியிருப்பாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் பப்ளிஷ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 1633. ஸோ இட் இஸ் அ மெட்டாஃபிசிக்கல் போம் விச் ஹேஸ் 5 ஸ்டான்சஸ் ஆஃப் 9 lines ஈச். ஸோ இதனுடைய ரைம் ஸ்கீம் பார்த்திங்கன்னா ABBA CCC AA. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு குவாட்ரைன் அண்ட் 3 lines அண்ட் ஒரு கப்லெட் மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து ஒரு மாடிஃபைடு பெட்ராக்கியன் சானட் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதனுடைய மேஜர் தீம் வந்து பார்த்திங்கன்னா சான்சிட்டி அண்ட் எட்டர்னல் பவர் ஆஃப் ரொமான்டிக் லவ். அதுதான் வந்து இதனுடைய தீம். ஸோ நம்ம ஜான் டன்னை வந்து பற்றி பார்த்தோன்னா ஒரு 1572 பிறந்திருக்காரு. 1631 வந்து இறந்துட்டார். ஸோ ஹீ இஸ் அ போயட், ப்ரீஸ்ட், லாயர், ப்ரீச்சர் அண்ட் மெட்டாஃபிசிக்கல் திங்கர். ஸோ இவர் தான் வந்து மெட்டாஃபிசிக்கல் போயட்டில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹெட் மாதிரி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஜான் டன்ட்டு தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்களும் வந்து எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்க எல்லோரும் ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து T.S. எலியட் மூலயமா தான் வந்து இவங்க எல்லோரும் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. ஸோ அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைடன் தான் வந்து ஃபஸ்ட்டு மெட்டாஃபிசிக்ஸ், ட்ரைடன் அஃபெக்ட்ஸ் த மெட்டாஃபிசிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். பட் டாக்டர் ஜான்சன் தான் வந்து இவங்க ஒரு பர்டிகுலர் போயட்ஸை வந்து மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ்னு வந்து கேட்டகரைஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் சாமுவேல் ஜான்சன் தான் வந்து கேட்டகரைஸ் பண்ணார். ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏன்னா ஜான் டன் இருக்கிறதுனால மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸை பற்றி பேசிக்கான கொஸ்டின்ஸ் வந்தாலுமே வரலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஜான்சன் வந்து எழுதுகிறப்போ வந்து மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ்ன்னு கேட்டகரைஸ் பண்ணியிருந்தாலுமே அதை வந்து ஒரு நெகட்டிவ் இதில் தான் வந்து ஒரு பாசிட்டிவாக இவங்களாம் சூப்பராக எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஒரு நெகட்டிவாக என்ன இப்படி எழுதியிருக்காங்க அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தார். பட் T.S. எலியட் வந்ததுக்கப்புறம் தான் அவரோட ஒரு ஒர்க் இருக்குது மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ்னு. அவர் இன்னும் நிறைய போயட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பார் அதில். ஸோ அந்த ஒர்க்குக்கு அப்புறமா தான் வந்து இவங்களோட ரியலான ஒரு எப்படிலாம் எழுதியிருக்காங்க அப்படின்றத வந்து நிறைய பேத்துக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சது. ஸோ இதுதான் வந்து ஆத்தரை பற்றி, மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸை பற்றியும் மெயினான விஷயங்கள் இதுக்குள்ள மட்டும்தான். ஸோ நம்ம டைரெக்டாக வந்து போமுக்கு போயிடலாம். ஸோ இந்த போம் வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து அவங்கள பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களுக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படிலாம் லவ் பண்ணுறாங்க, இப்படிலாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு எழுதுன மாதிரி இருக்கிறது தான் இந்த ஒரு போமா. ஸோ ஃபார் காட்ஸ் சேக் ஹோல்ட் யுவர் டங் அண்ட் லெட் மீ லவ். ஸோ ஏன்டா உனக்கு ஏன்டா நீ உன் வாய் வச்சுட்டு நீ அமைதியாக இரு, எங்களை வந்து லவ் பண்ண விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த கிரிட்டிசைசிங் பீப்புளை வந்து எப்படிலாம் எந்த அளவுக்குலாம் திட்டி நீ உன் வேலையை பாரு, எங்களை லவ் பண்ண விடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களோ அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பார். ஆர் சைல்டு மை பால்சி ஆர் மை கவுட். ஸோ இதை நீ திட்டு, எனக்கு உடம்பு முடியல, இல்லை எனக்கு வந்து நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குது, ஃபிங்கர்ஸ்லாம் மடக்க முடியாது, அந்த மாதிரி பால்சி அண்ட் கவுட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ பால்சி அப்படின்றது வந்து ஷேக்கி, ஒரு கை வந்து நடுக்கிற மாதிரி இருக்கிறது. கவுட் அப்படின்றது வந்து அந்த ஜாயின்ஸ்லாம் வந்து வலி இருக்கிற மாதிரி இருக்கிறது. மை 5 grey hairs ஆர் ruined fortune flout with wealth your state, your mind with arts improve. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்னையை திட்டு, என்னை எப்படி வேணால் சொல்லி திட்டு, என்னோட டிசீஸை பற்றி திட்டு, எனக்கு முடி நரைச்சி போச்சு, 5 முடி கிரே ஹேர் ஆகிடுச்சு, அதை பற்றி திட்டு, எனக்கு வெல்த் இல்லை அதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணு, இதெல்லாம் பற்றி எது வேணால் கிரிட்டிசைஸ் பண்ணு. இல்லையா உன்னோட வேலையை போய் பாரு, உன்னோட ஸ்டேட்டை வந்து வெல்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி உன்னோட ஸ்டேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோ, உன்னோட மைண்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோ வித் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணி. ஆனால்
அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது உன்னோட மைண்ட் இம்ப்ரூவ் ஆகும். அதெல்லாம் எடுத்து வச்சு நீ உன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கோ. டேக் யூ அ கோர்ஸ், ஒரு கோர்ஸ் எடுத்து படி. கெட் யூ அ பிளேஸ், அப்சர்வ் ஹிஸ் ஹானர் ஆர் ஹிஸ் கிரேஸ். ஸோ ஏதாவது ஒரு கோர்ட்டில் மீன் மோஸ்ட்லி வந்து இங்கே வந்து கிங்கோட பேலஸ் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ யாராவது ஒரு லார்டோ கிளர்ஜிமேனோ அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட போய் அவங்க பிளேஸில் ஒரு கிங்கு கிட்டேயோ அவங்க கோர்ட்டில் வந்து ஒரு இடத்த பிடி. அங்கே போயிட்டு நீ வந்து அவங்கள பற்றி இது பண்ணு, அவங்கள பற்றி பாடு, அந்த மாதிரி பண்ணி அவங்களோட கிரேஸ்லாம் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆர் த கிங்ஸ் ரியல் ஆர் ஹிஸ் ஸ்டாம்ப்டு ஃபேஸ் கண்டம்ப்ளேட். ஸோ நீ வந்து கிங்குக்கு போய் சர்வ் பண்ணு, இல்லையா அந்த காயின்ஸ், கிங்கோட காயின்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை வந்து நீ கிடைக்கிறதுக்காக அந்த கிங்கோட காயின்ஸ் மீன்ஸ் பணம், அதை கிடைக்கிறதுக்காக நீ வந்து உன்னோட வேலையை பண்ணு. வாட் யூ வில் அப்ரூவ், ஸோ யூ வில் லெட் மீ லவ். ஸோ உனக்கு என்னென்னலாம் வேணுமோ நீ பண்ணு, எதெல்லாம் பிடிக்குதோ அதை பண்ணு. ஸோ தட் நீ வந்து என் பக்கம் திரும்ப மாட்டேன், நான் என்னோடய லவ்வை பற்றி நீ கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்கிறார். ஸோ ஸ்டான்ஸா 1ல் நீ என்னை பற்றி எது வேணால் சொல்லு, நீ என் லவ்வை பற்றி மட்டும் கிரிட்டிசைஸ் பண்ணாத, அந்த சமயத்தில் நீ போய் ஒன்றை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் இன் ஸ்டான்ஸா 2, அலாஸ் அலாஸ் who has injured by my love, what merchant's ships have my sighs drowned, who says my tears have overflowed his ground, when did my colds a forward spring remove, when did the heats with which my veins fill add one more to the plague bill. ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஸோ ஏதாவது என் லவ்னால ஏதாவது கெடுதல் நடந்திருக்கா, ஸோ யாராவது வந்து என்னை இப்படி காயப்படுத்திட்டான்னு உன்ட்ட வந்து சொல்லியிருக்காங்களா, இல்லை ஏதாவது மர்ச்சன்ட் வந்து அவங்களோட ஷிப் வந்து மூழ்கடிச்சிட்டாங்க, என்னோட லவ்னால தான் வந்து அது மூழ்கி போச்சு அப்படின்னு யாராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை யாராவது ஒரு லேண்டோட ஓனர் வந்து என்னோட லவ்னால வந்து என்னோட டியர்ஸ்னால அது அப்படியே அந்த கிரவுண்ட் வந்து ஃப்ளட்டட் ஆகி அப்படியே இதாகிடுச்சு, தண்ணியாக நிரம்பியிருக்குன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை என்னோட ஏதாவது ஒரு மூவ்ஸ், ஸோ லவர்ஸ் கூட ஒரு மூவ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ சம் கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் இன்டிமசிக்காக ஒரு மூவ் இருக்கப்போ அது வந்து ஏதாவது ஸ்ப்ரிங்கை வந்து ரிமூவ் பண்ணிடுச்சா, இல்லை ஸ்ப்ரிங்கை ரிமூவ் பண்ணி வின்டர் வர வச்சிச்சா, இல்லை என்னோட வெயின்ஸ், என்னோட நரம்பில் இருக்க ஹீட்லாம் வந்து பிளேக் மாதிரி ஏதாவது ஒரு டிசீஸை கொண்டு வந்துருச்சா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இல்லை சோல்ஜர்ஸ் ஃபைண்ட் வார்ஸ் அண்ட் லாயர்ஸ் ஃபைண்ட் அவுட் ஸ்டில் லிட்டிஜியஸ் மென் விச் குவாரல் மூவ் தோ ஷீ அண்ட் ஐ டூ லவ். ஸோ சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இன்னும் வார்ஸ்க்கு போயிட்டு தான் இருக்காங்க, சண்டை நடந்துட்டு தான் இருக்குது, வார்க்கு போயிட்டுருக்காங்க. லாயர்ஸும் என்ன பண்ணுறாங்க, 2 பேர்த்துக்குள்ளே சண்டை நடந்தது, அவங்க வந்து கூட்டிகிட்டு போய் கோர்ட்டில் போய் இந்த மாதிரி கேசஸ்லாம் நடத்தி சண்டை போடுறவங்கள வந்து என்ன வேணுமோ இது பண்ணுறாங்க. பட் நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் வெறும் லவ் தாண்டா பண்ணுறோம், எங்களை ஏன்டா இப்படி போட்டு உயிரை எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸ்டான்ஸா 3, call us what you will, we are made such by love. ஸோ உனக்கு நீ எப்படி வேணுமோ எங்களை கூப்பிட்டுக்கோ, பட் நாங்கள் ஏன் இப்படி இருக்கோன்னா எங்கள் லவ்னால தான் வந்து நாங்கள் இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். கால் ஹர் ஒன் மீ அனதர் ஃப்ளை. ஸோ அவளை ஒரு ஃப்ளை, என்னை ஒரு ஃப்ளை. ஸோ ஃப்ளைன்றது வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மார்ட்டல் அண்ட் லஸ்ட்ஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மார்ட்டல்னால் ஃப்ளை வந்து சீக்கிரமாக இறந்துடும் இல்லையா, ஸோ இவங்களுக்கு வந்து இப்படி தான் சீக்கிரமாக இவங்களோட இது லவ் போயிடும் அப்படின்ற மாதிரி நீ என்ன வேணால் சொல்லிக்கோ. வி ஆர் டேப்பர்ஸ் டூ. ஸோ சீக்கிரமாக செத்து போகிற டேப்பர்ஸ் மீன்ஸ் அந்த கேண்டில்ஸ், சீக்கிரமாக வந்து அப்படியே உருகி போகிற கேண்டில்ஸ் கூட நீ எங்களை கூப்பிட்டுக்கோ. அண்ட் அட் அ ஓன் காஸ்ட் டை. ஸோ நாங்கள் வந்து எங்கள் ஓன் இதில் தான் வந்து நாங்கள் லவ் பண்ணுறோம், அந்த இதில் நாங்கள் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அண்ட் வி இன் அஸ் ஃபைண்ட் த ஈகிள் அண்ட் த டவ். ஸோ நாங்கள் எங்களுக்குள்ளே என்ன இது பண்ணிக்கிறோம், வி ஆர் ஸ்ட்ராங் அண்ட் வைஸ். ஸோ இங்கே ஈகிள் அண்ட் டவ்வை வந்து எதுக்கு சொல்லியிருக்காங்க, ஈகிள் அண்ட் டவ்வை ஸ்ட்ராங் அண்ட் வைஸ் ஆஸ் ஈகிள்ஸ் அண்ட் ஸ்வீட் அண்ட் மீக் ஆஸ் டவ்ஸ். நாங்கள் வந்து எங்களுக்குள்ளேயே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த ஃபீனிக்ஸ் ரிடில் ஹேத் மோர் விட் பை அஸ் வி டூ பீயிங் ஒன் ஆர் இட். ஸோ ஃபீனிக்ஸ் அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் பேர்ட். இட் இஸ் அ மித்தாலஜிக்கல் பேர்ட். அது வந்து எரிஞ்சி சாம்பல் ஆகி அந்த சாம்பல்லேருந்து உயிரோடு வரும்ன்ற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களும் வந்து ஃபீனிக்ஸ் மாதிரி நாங்கள் வந்து எரிஞ்சி சாம்பல் ஆனாலுமே நாங்கள் அதுலேருந்து திருப்பி வருவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் இன்டிமசியை பற்றி சொல்கிறாங்க. ஸோ எங்கே அந்த ஹீட்டில் வந்து நாங்கள் இதானாலுமே திருப்பியும் வந்து நாங்கள் வந்து இந்த ஓருடல் ஈருடல் ஓர் உயிர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வருவோம். ஸோ டு ஒன் நியூட்ரல் திங் போத் செக்ஸஸ் ஃபிட். ஸோ ஃபீனிக்ஸ்ன்றது ஒரே பறவை. ஸோ அதில் வந்து ஆண் பெண் அப்படின்ற மாதிரி பேதம்லாம் கிடையாது. ஸோ இந்த இதில் மாதிரி நாங்களும் வந்து 2 பேர் தான், பட் ஒரே மாதிரி ஆளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வி டை அண்ட் ரைஸ் த சேம் அண்ட் ப்ரூவ் மிஸ்டீரியஸ் பை திஸ் லவ். ஸோ நாங்கள் செத்து பழைச்சி வருவோம், அது இதே மாதிரியே ஃபீனிக்ஸ் எப்படி செத்து பழைச்சி வருதோ அதே மாதிரி செத்து பழைச்சி வருவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இட் மீன்ஸ் தட் இந்த
மெட்டஃபாரிக்கலி வந்து ஸோ இட் மீன்ஸ் த ஃபிசிக்கல் இன்டிமசி அண்ட் ப்ரூவ் மிஸ்டீரியஸ் பை திஸ் லவ். ஸோ நாங்கள் வந்து இந்த லவ் மூலயமா நாங்கள் வந்து ஒரு மேஜிக்கல் க்ரீச்சர் மாதிரி இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 4, we can die by it if not live by love. நாங்கள் வந்து ஓகே லவ்னால எங்களால் உயிரோடு தான் இருக்க முடியாதா, ஓகே நாங்கள் எங்களால் அட்லீஸ்ட் இறக்கவாது முடியும் இல்லையா லவ்னால. அண்ட் இட் இஃப் அன்ஃபிட் ஃபார் டாம்ஸ் அண்ட் ஹியர்ஸ் அவர் லெஜண்ட் பி இட் வில் be fit for worse. ஸோ எப்பயுமே இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய டாம் அந்த இது பிணம்லாம் வைக்கிறாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி டேர்ம்ஸ்லலாம் வைப்பாங்க. பட் எங்களுக்கு வந்து அதெல்லாம் நாங்கள் அன்ஃபிட்டாக இருந்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து வேர்ஸ்க்கு ஃபிட் ஆகிட்டு போகிறோம். அது வேர்ஸ் மீன்ஸ் போயமில் வந்து ஃபிட் ஆகிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இஃப் நோ பீஸ் ஆஃப் க்ரானிக்கல் வி ப்ரூவ் வி வில் பில்ட் இன் சானட்ஸ் பிரெட்டி ரூம்ஸ். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலி வந்து நிறைய பர்சன்ஸ் வந்து ஹிஸ்டாரிக்கலாக வந்து சொல்லியிருப்பாங்க, இவங்க இப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி எங்களை பற்றி ஒரு க்ரானிக்கல் ஹிஸ்டாரிக்கலாக எதுவும் இல்லைனாலும் நாங்கள் வந்து ஒரு சின்ன ரூம்குள்ளே பிரெட்டி ரூம்ஸாக எதை சொல்கிறாங்கன்னா சானட்ஸ், அந்த சானட்ஸ் ரூம்குள்ளே நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆஸ் வெல் அ ராட் earn becomes the greatest ashes as half-acre tombs, and by these hymns all shall approve us canonized for love. ஸோ என்ன எப்படி சொல்லுவாங்கன்னா, ஸோ கேனனைஸ் ஆகிறது வந்து ஒரு பெரிய ஏர்னில் வந்து அந்த சாம்பல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டு இது பண்ணுவாங்க இல்லையா, வந்து half acre tomb வந்து வச்சு அது வந்து கேனனைஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் எப்படி ஆகிறோம், பை தீஸ் ஹைம்ஸ், இந்த போயம் மூலயமா நாங்கள் வந்து கேனனைஸ் ஆகிறோம், தட் இஸ் ஸ்பிரிச்சுவலாக மாறுறோம். ஆல் ஷால் அப்ரூவ் அஸ் கேனனைஸ்ட் ஃபார் லவ். எல்லாருமே வந்து ஓகே எங்களை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலாக செயின்ஸாக மாறிட்டோம் அப்படின்றத வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ செயின்ஸாக மாறுறது தான் வந்து இந்த கேனனைசேஷன் இல்லைங்களா. ஸோ லவ் மூலயமா இவங்க செயின்ஸாக ஆகுறாங்க. ஸோ செயின்ஸ்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க வந்து அனைத்தும் துறந்தவர்கள், முற்றும் துறந்த ஞானிகள் அப்படின்னு சொல்லுவோம். பட் இவங்க வந்து லவ் மூலயமா நாங்கள் செயின்ஸாக மாறிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டான்ஸா, அண்ட் thus invoke us you whom reverend love made one another's hermitage. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நாங்கள் எங்களை வந்து கேனனைஸ் பண்ணி செயின்ஸாக மாறிட்டோம் இல்லைங்களா. ஸோ செயின்ஸ் மீன்ஸ் இறந்துட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறமா நிறைய ஜென்ரேஷன்ஸ்க்கு அப்புறமா வர லவ்வர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்களை வந்து இன்வோக் பண்ணுவாங்க. ஸோ எப்பயுமே வந்து ஒரு போமில் வந்து இன்வோக் பண்ணுறது யாரை பண்ணுவோம், ஒரு மியூஸை பண்ணுவோம். ஸோ அந்த மியூஸ்க்கு வந்து பவர் இருக்குது, நமக்கு இந்த பவர் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மியூஸை வந்து நம்ம வந்து இன்வோக் பண்ணி எழுதுவாங்க எல்லா போம்ஸ், பெரிய பெரிய போம்ஸ்லாம். ஸோ பின்னால் வர லவ்வர்ஸ், ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் வர லவ்வர்ஸ்லாம் வந்து எங்களை இன்வோக் பண்ணுவாங்க. இன்வோக் பண்ணி என்ன மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படின்னா, யூ ஹூம் ரெவரண்ட் லவ் மேட் ஒன் அனதர்ஸ் ஹெர்மிட்டேஜ் அப்படின்றது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இது செயின்ஸ் மாதிரி ஆக்குனது. ஸோ ஒருத்தரே வந்து செயின்ஸ் மாதிரி ஒரு சேக்ரெட் பிளேஸ் மாதிரி வந்து ஆக்கியிருக்காங்க. எங்களோட ஸ்பிரிச்சுவல் லவ் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி செயின்ஸாக மாற்றிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பின்னாடி வர ஜென்ரேஷன் வந்து சொல்லுவாங்க. யூ டு ஹூம் லவ் வாஸ் பீஸ் தட் நவ் இஸ் ரேஜ். ஸோ உங்களுக்கு நீங்கள் இருந்தப்போ வந்து அந்த லவ் வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்தது, இப்போ வந்து அண்ட் நவ் இஸ் ரேஜ். ஸோ இப்போ வந்து ரொம்ப கயாட்டிக்காக இருக்குது, ரொம்ப கேஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹூ டிட் த ஹோல் வேர்ல்ட்ஸ் சோல் கான்ட்ராக்ட் அண்ட் ட்ரோவ் இன் டு த கிளாஸஸ் ஆஃப் யுவர் ஐஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அந்த வேர்ல்டோட அத்தனை சோலுமே வந்து கான்ட்ராக்ட் ஆகி ஒருத்தர் இந்த இவங்களோட கண் மூலயமா அவங்கள பார்க்கலாம், அவங்களோட கண் மூலயமா இவங்கள பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக இருந்தாங்க, அவ்வளோ லவ்வபுளாக இருந்திருக்காங்க. அண்ட் வேர்ல்டோட சோலே வந்து இவங்களுக்குள்ள அடக்கமாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மேட் சச் மிரர்ஸ் அண்ட் சச் ஸ்பைஸ் தட் தே டிட் ஆல் டு யூ எபிட்டமைஸ். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க, அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ விஷயங்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க எது ஆகிறதுக்கு, எபிட்டமைஸ் ஆகிறதுக்கு, சேக்ரட் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்ட்ரீஸ், டவுன்ஸ், கோட்ஸ் பெக் ஃப்ரம் அபவ் அ பேட்டர்ன் ஆஃப் யுவர் லவ். ஸோ கண்ட்ரீஸ், டவுன்ஸ், கோட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, ஸோ உங்களோட பேட்டர்ன் ஆஃப் லவ் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி, உங்களை மாதிரி ஒரு லவ் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பெக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து ஜான் டன்னே சொல்கிறாரு. ஸோ நாங்கள்லாம்
நாளாக இப்படிலாம் இருக்கும், எங்களை வந்து கேனனைஸ் பண்ணிவிடுங்க, எங்கள் போம் மூலயமா கேனனைஸ் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா கேனனைஸ் ஆகிட்டோம். கேனனைஸ் ஆனதுக்கப்புறமா தட் மீன்ஸ் பிகம் செயின்ட்ஸ் ஆனால் இறந்துட்டதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் வர ஜென்ரேஷன்ஸ் வந்து எங்களை வந்து ஒரு கடவுளாக பாவிப்பாங்க. எங்களோட லவ்வை பற்றி இந்த போம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு எங்களை வந்து ஒரு கடவுளாக ஒரு மியூஸ் மாதிரி எங்களை வந்து இன்வோக் பண்ணி அவங்களுக்கு எங்களை மாதிரி ஒரு லவ் வேணுன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த போம் வந்து முடிக்கிறாரு நம்ம ஜான் டன். ஸோ திஸ் இஸ் த கேனனைசேஷன். ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டான்ஸாகவும் படித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட். தேங்க்யூ.